எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அட பாவிகளா, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களேப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இது எங்க மாப்பிள்ளைன்னு ஒரு குதிரை மேல உட்கார வச்சு ஊர் பூரா கூட்டிட்டு வந்துட்டு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாப்பிள்ளைய ஒரு கழுத மேல உட்கார வச்சு ஊருக்கு பூரா கூட்டிட்டு போய் காமிச்சா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு நிப்டி ஸ்டார்டிங்ல 200 300 பாயிண்ட் ஏறினோடனே வாவ் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் க்ளோசிங்ல பார்த்தா அப்படியே சரிவடைஞ்சு வெறும் 34 பாயிண்ட் தான் பிளஸ். இதுக்கு என்ன காரணம்னா பல இடங்கள்ல பல காரணங்கள் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 நாள் லீவ் வருது. ஏற்கனவே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு திரிசங்கு நிலையில நடுவுல சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் கடைசி பிற்பகுதியில வந்த விலைக்கு தள்ளி விட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது இறங்கி இருக்கு. பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் மேல ஏத்தி வச்சு கீழே இறக்கி விடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ரீட்டைலர்ஸ் நம்மள மாதிரி சாதாரண சிறு முதலீட்டாளர்களை கொண்டு போய் ஹையில சிக்க வச்சுட்டு அப்புறம் மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி மேல கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அப்படி ரீட்டைலர்ஸை சிக்க வைக்கணும்னா ஃபாரினர்ஸ் பணத்தை போட்டு நம்ம மார்க்கெட்டை 26,000 வரைக்கும் ஏத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கீழே இறக்கி விடுவாங்க. இது மாதிரி 2 முறை நடந்திருக்கு. மார்க்கெட்டை மேல கொண்டு போறதுக்கு ஃபாரினர்ஸ் பணத்தை போட்டுட்டு மார்க்கெட் மேல போனோடனே பல லட்சம் கோடிக்கு விற்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது போன்ற நிகழ்வுகள் ரீட்டைலர்ஸை மாட்ட விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி ஓடுறது அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து உச்சத்துல தான் பெரும்பாலும் நடக்குது. ஆனா சமீபத்தில் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ஏற்கனவே பல முறை வந்துட்டு 4 முறை கீழே விழுந்திருக்கான். அதனால இதுல ரீட்டைலர்ஸை கொண்டு போய் மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. மார்க்கெட்னுடைய சுபாவமே கடந்த 2-3 மாசமா அப்படிதான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரீட்டைலர்ஸ் இன்னைக்கு சிக்கிட்டாங்களா அப்படின்னா அவங்க 2 வருஷமாவே சிக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க. ஸோ இப்போ புது பிளான் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஆக மொத்தம் எந்த நியூஸுமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது நண்பர்களே. மார்க்கெட் மேல பறந்து வர்றதுக்கு வார் முடிஞ்சிருச்சு, வார்ல அப்டேட்டு, க்ரூட் ஆயில் கிராஷ் ஆயிடுச்சு, ஃபாரினர்ஸ் நம்ம பாண்டில் டாக்ஸ்களை முதலீடு பண்ணும்போது வரக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை, இதனால பல லட்சம் கோடி நம்ம மார்க்கெட்டுக்குள்ள பணம் வருது, நம்ம இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னு எந்த தகவலை கொடுத்தாலும் மார்க்கெட் என்பது ஏறவே இல்லை. எந்த நியூஸுமே வேலை செய்யவில்லை. எனக்கு தெரிஞ்சு 2 நியூஸ் வந்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமா திரும்பி ஏறும். ஒன்று எஃப்ஐஎஸ் பணத்தை போடணும். சமீபத்தில் சில நாட்களாக பணம் போடுறாங்க, மறுபடியும் செல் பண்றாங்க, அந்த மாதிரி மிக்சடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று கடந்த 2-3 மாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில ட்ரேட் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் வரும் பொழுது மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறான். ஸோ ஜூலை மாசத்துல இந்த அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் ஒப்பந்தம் முடிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைனாலும் ஏதாவது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். ஆனா நான் தேவையே இல்லைங்கிறேன். ஏன்னா ஜூலை மாதத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி Q1 ரிசல்ட் வரும். அதனால இந்த ஸ்டாக் ஏறுமா அந்த ஸ்டாக் ஏறுமான்னு நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம். அப்ப கொண்டு வந்து இவ்வளவு பெரிய முக்கியமான தகவலை கொடுக்கறதுக்கு ஒன்னா ஜூன் மாசத்துல கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல கொடுக்கணும், ட்ரை டைம்ல கொடுக்கணும், மார்க்கெட்ல நியூஸே இல்லாத சமயத்துல கொடுக்கணும். இப்படி கும்பலாக கொண்டு வந்து இந்த மிக முக்கியமான செய்தியை கொடுத்தா அப்புறம் நீ என்ன போகுதுன்னு தெரியல. கடைசிக்கு ரீட்டைலர்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கூட மார்க்கெட்ல பயந்துட்டு இந்த எஃப்ஐஸ் திரும்ப பைக்கு வருவாங்க. அதுவும் இப்போதைக்கு நடக்காதனால எந்த நியூஸுமே தற்போது நம்மளுடைய மார்க்கெட் மேல வரக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு கூட நான் காலையில பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து சைடுவேஸ் ட்ரேட் பண்றவங்களுடைய கட்சி கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் அந்த குரூப்பினுடைய கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. நான் கட்சி மாதிரி மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்களுடைய கட்சியில சேர்ந்துட்டு நிப்டி மேல் நோக்கி ஏறாதா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குரூப்ல போய் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்தேன். நான் நினைச்சதுக்கு அப்புறம் தான் 200-300 பாயிண்ட் இறக்கி விட்டானுங்களா என்னன்றது தெரியல. என்னானாலும் சரி, இந்த 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வர்றதுனால தான் நம்ம மார்க்கெட் இறங்கி இருக்கு. சில பேர்லாம் ஓட்டு போட்டு அந்த கட்சியை தோத்து போகும். அது மாதிரி நம்ம வந்து மேல ஏறணும் ஆண்டவா அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது நல்லா இருந்த மார்க்கெட்டும் சேர்ந்து 200 பாயிண்ட் இறங்கிடுச்சான்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னானாலும் சரி, என்னுடைய ஓட்டு வந்து மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு தான். சும்மா இவனுக்கு 3 வருஷமா ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு கொண்டிருப்பாங்க.
நம்ம தொடர்ந்து இது சைடுவேஸா இருக்கும் சைடுவேஸா இருக்கும் அப்படின்னே நம்ம அந்த ஆளுகளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்றாரு, இந்த வடிவேல் அவர்கள் காமெடி பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கை 200 300 500 இந்த பாயிண்ட்களுக்குள்ளேயே சுத்தி சுத்தி முடிஞ்சிருமா அப்படின்றாரு. தெரியவில்லைங்க. சோ நீங்க யாரெல்லாம் சைடுவேஸ் சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்களோ இருக்கீங்களோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பூம் என்பது வரணும். ஏன்னா பல்வேறு நியூஸ்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இனி Q1 ரிசல்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப நம்மளுக்கு கொஞ்சமாவது லாபம் கண்ல காட்டக்கூடாதா இந்த மார்க்கெட்? நண்பர்களே, நம்மளுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருப்பான் லாபம் கொடுக்கறதுல. நம்மளுக்கு ஒரு லாபம் கொடுக்கணும்னா அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வாலட்டிலிட்டியா இறங்குறது ஏறுறதுக்கு தான், ஏறுறது இறங்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய செக்டர் எதுனா இந்த மெட்டல் செக்டர் தான். பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டி. ஏன்னா நம்ம பெரும்பாலும் பல்வேறு மெட்டல்கள் நம்ம இறக்குமதி பண்றோம். அதனால யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேட்டு முதல் கொண்டு எங்காவது உலகத்துல ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனாலும் சரி, எங்காவது டிமாண்ட் அண்ட் சப்ளைல டிஸ்ரப்ஷன் ஆனாலும் சரி, எந்த ஒரு நியூஸ் எடுத்தாலும் மெட்டல் செக்டர் என்பது அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு உலக அளவுல அந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னா, இப்போதைக்கு உக்ரைன் ரஷ்யா வார் ஒன்று தான் ஓப்பனா இருக்கு. அதுல ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாசத்துல இந்த நேட்டோ நாடுகள் அவங்க நேட்டோ குரூப்னுடைய சம்மிட் நடக்குது. 7 to 8 ஜூலை. பாருங்க எல்லாமே ஒன்னா வருது. இந்த ஜூலை மாசத்துல கொண்டு யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறத விட ஆகஸ்ட் செப்டம்பர்ல வச்சா பரவாயில்ல. எது எப்படியோ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் பிரச்சனைனால அந்த 7 to 8ல யாராவது வீராவசனமா பேசி என்னத்தையாவது ஒன்னாவது பெருசா நடந்து மறுபடியும் மெட்டல் ஸ்டாக்ஸ் மேல வராதா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஆசைப்படுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சரிவடைந்து கிடக்கக்கூடிய மெட்டல் ஸ்டாக்ஸ் ஹிண்டால்கோன்னு ஒரு ஷேர், அவன தன்னுடைய ரேலி வந்து 656 ரூபாயில ஆரம்பிச்சு 1200 வரைக்கும் போயிட்டு மறுபடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து விழுந்தப்ப மறுபடியும் வார் பிக்கப் ஆகுது, ப்ரொடக்ஷன் தள்ளி போகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் வச்சு மேலே ஏத்திட்டாங்க. இப்ப வார் நின்று போச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பிரைசஸ் ஸ்டேபிள் ஆயிடும் அல்லது பிரைசஸ் குறையும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இறக்கி விட்டாங்க. இனி 3 நாள் லீவ் வருது. ஏதாவது ஒரு குரூப் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் முதல் கொண்டு அல்லது இன்னொரு 10 நாள் கழிச்சு அந்த நேட்டோ சம்மிட்ல எந்தையாவது ஒன்று பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல மெட்டல் ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்காக இந்த ஹிண்டால்கோ ஷேர் இருக்கு. இந்த வேதாந்தா என்பது சமீபத்தில் தன்னுடைய பிசினஸ் எல்லாம் பிரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிச்சு விடுற சமயத்தில் நல்லா மேல் நோக்கிட்டே ஏறி வந்துட்டு இருந்தான். அப்புறம் எல்லா பங்குகளுமே லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது இப்ப பல்வேறு நியூஸ்கள்னால அந்த வேதாந்தா அப்படின்ற ஷேரும் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவுமே ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நேஷனல் ஹிந்துசிங்க் போன்ற பங்குகள் எல்லா பயில்களுமே கீழே தான் இறங்கிட்டாங்க பாவம். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ற பங்குமே சமீபத்தில் ஏறி இருந்தாலும் மறுபடியும் கீழே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு மற்றவனாவது 2-3 ரவுண்டு இறங்கி ஏறினா அவ்வளவு வீக்கா இருந்தாங்க. ஆனா இந்த நேஷனல் அலுமினியம் பெருசா இறங்கவே இல்லை. இப்பதான் இந்த வருஷத்திலே முதல் முறையாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சரிவடைந்து வந்து கீழே விழுந்துடுச்சு பாவம். சோ மெட்டல் பங்குகள் தற்போது சப்போர்ட் லெவல்ல வந்து விழுந்திருக்கான். சப்போர்ட்டை எடுக்கிறாங்களா அல்லது மறுபடியும் சப்போர்ட்டை உடைச்சிட்டு இன்னும் சீப்பான விலைக்கு போகுதா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த நேரத்துல பல்வேறு ஸ்டாக்ஸ்கள் லாபம் செய்யக்கூடிய ஷேர்ஸா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் திரும்பி மேல வர்றதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் ஷேர்ஸ் சமீபத்தில் கீழே இறந்து கிடக்கக்கூடிய ஷேர்ஸ், இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்றது வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன்னா எத்தனையோ பேர் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இன்னும் ஏறாமல் இருக்கக்கூடிய சில ஷேர்கள் இருக்கு. இனி ஜூலைனுடைய ரிசல்ட்ஸ் வரும்போது, Q1 ரிசல்ட்ஸ் வரும்போது இனி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றது பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த NCC ஷேர் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஷேர். அதனால அப்பப்ப மேல ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். அப்புறம் ஆர்டர் எக்ஸிகியூஷன் இருக்கு. அப்புறம் மறுபடியும் திரும்ப ஆர்டர்கள் கிடைக்க வேண்டியது இருக்கு. ஆர்டர்ல டெலிவரி பண்ணாங்களா இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்பது பல்வேறு அனலிஸ்டுகள் வந்து மெட்டல்ஸ் மாதிரியே வாலட்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த NCC லிமிடெட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் என்ன ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே 5000 கோடி 6000 கோடி அப்படின்னு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க செப்டம்பர் டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல கொஞ்சம் கம்மியா சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இப்ப மார்ச்ல வந்து கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல்
தங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்பது 217 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தற்போதைக்கு இந்த பங்கு ஒரு பரிதாபமான நிலை அப்படின்றதுல வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்ட உடனே ஏதாவது பெருசா மேலே ஏறிடுமா அல்லது பெருசா கீழே இறங்கிடுமா, சில மாதம் கழித்து பார்த்தால் தானே தெரிய வரும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். அப்புறம் என்ன ஆச்சு, அவன் கீழே இறங்கிட்டான். பல மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது 240 ரூபா பக்கம் இருந்தவன் இப்ப 150 ரூபா பக்கத்துல வந்து சுந்திக்கிட்டு இருக்கான். அட பாவி அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மனசு நொந்து போய் கொண்டிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 350 ரூபாயிலிருந்து 153 ரூபா கணக்குப்படி எத்தனை பர்சன்டேஜ் இது வீக்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பல பேர் மனசுல என்ன கணக்கு போடுவாங்கன்னா, ஒரு 60% 80% இறங்கியிருந்தா நல்லா இருக்குமே லாபம் செய்யக்கூடிய ஷேர் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு 60% வரைக்கும் கீழே வந்து விழுந்துட்டு இப்ப தற்போது 150 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பல பேர் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் ஒரு 12% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிஐஸ் ஒரு 16% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க நண்பர்களே, இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஸ்டொமக் ஃபயர்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க எடுத்து பாருங்க, இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நினைச்சு சில பேர் துபாயிலாம் வேலை பார்த்துக்கிட்டு மாசம் ஒருக்கா 2-3 மாசம் ஒருக்காலாம் வந்துட்டு போற ஆட்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி இவன் பாருங்க சான்ஸ் கிடைக்கிறப்போலாம் மேல வந்து பல பேர்த்துக்கு வாங்கின விலைக்கு பக்கத்துல வந்து ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பதை கொண்டு வந்திருக்கு. நான் சொல்றது எந்த ஷேர்னா, குளோபல் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஷேர். மேதந்தா என்று அழைக்கப்படுகின்ற இந்த குளோபல் ஹெல்த் ஷேர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஷேர். ஸோ இப்போ இந்த சார்ட்ல நம்ம போய் பார்க்கும்போது கடந்த 5 வருடத்துல அவன் இறங்கி இருக்கான். அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்து மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்திருக்கான். ஏன்னா பயப்படாம இருக்கலாம் இல்லையா, மறுபடி கீழே விழுந்திருக்கான். இப்ப மறுபடியும் மேல் நோக்கி வந்திருக்கான். இனி அடுத்தது என்ன செய்ய போறான் அப்படின்றது தெரியல. ஸோ பல பேர் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. நியூஸ் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஃபோக்கஸ்ல எப்பவுமே ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர்ஸ் ஹெல்த் கேர், ஃபார்மா போன்ற பல்வேறு செக்டர்கள், மெட்டல் போன்ற செக்டர்கள் எல்லாமே வந்து கீழே இறங்குறான். அப்புறம் நியூஸே இல்லைனாலும் திடீர்னு மேல் நோக்கி வர்றான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுகிறான். இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நண்பர்களே, இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமான செக்டர்கள்ல சிங்கக்குட்டி மாதிரி லாபம் பண்ண பல்வேறு பங்குகள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நியூ ஏஜ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டர்னல் ஜொமேட்டோ ஆகட்டும், அதே மாதிரி பிபி ஃபின்டெக், பேடிஎம் போன்ற பங்குகள் ஆகட்டும், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர்ல டாடா மோட்டார்ஸ், எய்ச்சர்னு முதல்ல வந்து பெருசா லாபம் இல்லாம அதிகமான சேல்ஸ் இல்லாம இருந்திருக்கும். அப்புறம் அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எத்தனையோ செக்டர்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லான செக்டர்கள் இருக்கு. ஆனா யோகம் எல்லாருக்கும் அடிக்குமான்னா இல்ல, ஒவ்வொருத்தருக்காக தான் அடிக்குது. இப்ப இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, ஸ்விக்கி அப்படின்ற பங்கு, ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக லாஸ் மேக்கிங்ல இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்க்கு வந்த கம்பெனிகள் இருக்கக்கூடிய செக்டர்ல தான் இவனு இருக்கான். ஆனா இவங்களுக்கெல்லாம் இன்னும் பெருசா யோகம் என்பது அடிக்கல. அதுல முக்கியமா இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கு தற்போதைக்கு லாஸ் மேக்கிங் அப்படின்ற ஒரு ரிசல்ட்ல இருந்து சமீபத்திய குவார்டர்கள்ல லாபத்துக்கு திரும்பி இருக்கான். பேடிஎம் ஒரு காலத்துல இப்படித்தான் இருந்தா, லாஸ் மேக்கிங்கா இருந்தா, அப்புறம் ப்ராஃபிட் மேக்கிங்க்கு திரும்பலாம். ஸோ சமீபத்தில் ஐபிஓ மூலியமாக வந்த இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரெக்கவரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவனுடைய ட்ரெண்ட் கீழ் நோக்கி தானே இருந்தது. அப்படின்றதுனால மறுபடியும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த பைன் லேப்ஸ் போன்ற பங்குகள் என்ன செய்யும், நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த பங்குகள் அடுத்த குவார்டர்லி 1 ரிசல்ட்ஸ்ல நல்லபடியாக ரிசல்ட் கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொண்டு வருமா இல்லையா என்பதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இவன் மட்டும் இல்ல, வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல யாரெல்லாம் லாஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங் கொடுக்குறாங்க அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பைன் லேப்ஸ், ஸ்விக்கி, ஓலா எலக்ட்ரிக் போன்ற பல்வேறு பங்குகள் முக்கியமான Q1 ரிசல்ட் ஃபோக்கஸ்ல இருக்கு. நண்பர்களே, வேற என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல நியூஸ்னா, சமீபத்துல கீழே வந்து விழுந்துட்டு ஒரு மாதிரி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய சில பங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எம்சுமி அப்படின்ற பங்கு சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட லோல வந்து விழுந்திருந்தது. சரி, ஏதாவது ஏறுமா இறங்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தற்போதைக்கு இந்த பங்கு 2026 என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு மறுபடியும் அதே லெவல் கிட்ட போய் விழுந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, ரொம்ப குறுகிய காலத்திலே தன்னுடைய பழைய ஹை பக்கத்துல ஒரு இடம் வந்திருக்கு. இனி இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டானா இல்லையா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு.
அடுத்தது இன்னொரு பங்கு லோதா டெவலப்பர்ஸ், ரியல் எஸ்டேட்டை சார்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பங்கு தான். 2024லயும் சரி 2025லயும் சரி அடிக்கடி 200 மூவிங் ஆவரேஜ் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டு இருந்த பங்கு தான். என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த 2026ல இன்னும் ஒரு முறை கூட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டல. சோ இது போன்ற பங்குகளும் Q1 ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். கடைசியாக சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்த பங்குகள் அப்படின்ற ஒரு செய்தியில இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆல்ரெடி இவன் சின்ன விஷயம் இல்ல, சமீபத்தில் 575 ரூபாய் ரேஞ்சில இருந்து 800 ரூபாய் வரைக்கும் ஒரு பங்கு போன பங்கு. ஆனா அதுக்கப்புறம் அவனால நிக்க முடியல, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணி அவனை கீழே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் சமீபத்தில் இன்னைக்கு வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை டச் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு. சோ வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல மறுபடியும் ஒரு 200-300 ரூபாய் கீழே விழுந்து தன்னுடைய பழைய லோ 500 ரூபாய் பக்கத்துல போக போகிறதா அல்லது 1000 ரூபாயை தாண்ட போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான பங்குகள்ல இந்த டாடா கெம் அப்படின்ற ஷேர் இருக்கு. சரி நண்பர்களே, வேறு என்ன கடைசியாக சில முக்கியமான செய்திகள் மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்றதும் ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டடான செக்டரை சார்ந்த ஒரு பங்கு தான். இவனுங்களும் எப்பெல்லாம் கீழே இறங்கினானுங்களோ அப்பெல்லாம் மறுபடி ஏறி சம்பாரிச்சு கொடுத்து கொண்டு இருந்த ஒரு பங்கு தான். இப்ப இவன் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கான். இப்ப வந்து என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி அமால்கமேஷன் பண்றோம், இந்த குவாலிட்டி கேர் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஷேர்ல 1000 ஷேர்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க 977 ஷேர் என்பது இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேரை நாங்க கொடுக்குறோம். அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் 9th ஜூலை அப்படின்றாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற ஷேர்லாம் எப்பவோ பல பேர் வந்து நியூஸ் வாசிச்சே பல மாதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பங்குல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அப்படியே நம்ம பேசின மாதிரி சில செக்டர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஏறுவது இறங்குவது நியூஸே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில செக்டர் இருக்கு. அப்படித்தான் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நாம என்ன செய்திகளை பாக்குறோம், ஒன்னும் பெருசா இல்ல, மெட்டல் செக்டர்ல கூட அது அந்த நியூஸ் இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அலுமினியம் பிரைஸ் ஏறிடுச்சு, பிரைஸ் இறங்கிடுச்சுன்னு ஏதாவது ஒரு தகவலை பார்க்குறோம். ஸோ சில செக்டர்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செய்திகள் என்பது வருதா இல்லையான்னு தெரியல. அவன் சைட்வேஸ் ட்ரெண்டாகவோ அப் ட்ரெண்டாகவோ ஏதோ ஒரு வாலட்டிலிட்டி என்பது இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர்ல மிகவும் அற்புதமாக உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு அமால்கமேஷன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இந்த நேரத்தில் இதுதான்டா சான்ஸ், ஏறிடா கைப்பில்ல அப்படின்ற மாதிரி இந்த இண்டிகோ ஷேரை மேலே ஏற்றி விட்டாங்க. ஏன்னா குரூட் ஆயிலினுடைய விலை வீழ்ச்சி அடைகுது, அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் அதாவது அந்த ஆயிலினுடைய ஃபியூவலினுடைய காஸ்ட் எல்லாம் கம்மியாகுது அப்படின்ற ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு 5% இந்த இண்டிகோ ஷேர் ஏற்றி விட்டாங்க. பட் ஏற்கனவே பல பேர் பேசின தகவல்கள் தான், குரூட் ஆயிலினுடைய விலை வீழ்ச்சியின் போது எந்த செக்டர்கள் பாதிப்பு வரும் அப்படின்றதுல இந்த ஏவியேஷன் செக்டரும் இருந்தது. அந்த வகையில் இன்னைக்கு இண்டிகோவை மேலே ஏற்றி ஜாலியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு நமக்கு லீவ், ஆக மொத்தம் 3 நாள் விடுமுறை வருது. லாங் வீக்கெண்ட் என்ஜாய் இன் ஸ்டாக் மார்க்கெட்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பாவிங்களா, நீங்க என்னடா கண்ணிமைக்கும் நேரத்துல பறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி, ஒருவேளை சிட்டுக்குருவி விலகிய சாப்பிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி பறந்துட்டான். இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு. பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2025 லோக்கு வந்து இந்த 2026லயும் வந்து விழுந்திருக்கு. அப்ப 2026 மாதிரியே சம்பாரிச்சு கொடுக்குமா, ஒரு 2-3 மாதங்கள் கழித்து எடுத்து பார்த்தா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அதே மாதிரி ஒரு 2-3 மாதங்கள் கழிச்சு பார்க்கும்பொழுது 220 ரூபாயிலிருந்து 320 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கான். இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. அதாவது தன்னிடம் உள்ள சில ஷேர்களை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனால என்ன ஆகுது, காசு என்பது கிடைக்கும். யாருக்கு கிடைக்குன்னா, யாரு விற்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சஜன் ஜிண்டால் ஃபேமிலி ட்ரஸ்ட் அப்படின்ற விற்கிறாங்கன்னா டைரக்டா அவங்களுக்கு பணம் போகும். இதே அந்த கம்பெனி அடிஷனலாக ஷேர்கள் விற்குது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டாக அப்படின்னா கம்பெனிக்கு அந்த பணம் என்பது போகும். ஸோ எது எப்படியோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான இந்த JSW இன்ஃப்ரா ஏற்கனவே பல முறை தன்னுடைய உச்சத்துக்கு வந்திருக்கு, மறுபடியும் வந்திருக்கு. இனி அடுத்தது இவன் குப்புன்னு கீழே உழுக போறானா அல்லது தொடர்ந்து ஏற போறானா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியா இருக்கு நண்பர்களே. அதே மாதிரி அடிக்கடி ரயில்வே துறையில ஏதாவது சில பங்குகளுக்கு புது ஆர்டர்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற நியூஸ்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த ரயில்வே துறை நகர்ல. ஸோ இந்த ஜூபிட்டன்ஸ் வேகன் அப்படின்ற லிமிடெட் பங்குல மறுபடியும் புது ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது இந்த 2026 தாண்டுல.
அடே 2025லயுமே இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டல என்பது ஒரு செய்தியா இருக்கு. நீ எப்பத்தாப்பா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுவ அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, லீவ் என்ஜாய் பண்ணுங்க. நாளை இரவு அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.